Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து participation constraints in a relationship. First participation constraint னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த டெஃபினிஷன் குள்ள வரலாம். சோ இப்போ இந்த டயகிராம்ல எனக்கு ரெண்டு என்டிட்டி செட் இருக்கு. என்னென்ன என்டிட்டி செட்? ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு என்டிட்டி செட், எம்ப்ளாயிங்கிறது ஒரு என்டிட்டி செட். இப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தா என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன், இட் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஏன் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறேன்? மெனி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கேன் பி அசைன் டு மெனி எம்ப்ளாயீஸ், மெனி எம்ப்ளாயீஸ் ஆர் அசைன் டு மெனி ப்ராஜெக்ட்ஸ். மோரோவர் எனக்கு இந்த நோட்டேஷன் பார்த்தாலே ஏரோ மார்க் எங்கேயுமே இல்லைன்னா அது டிஃபால்ட்டாக மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா? இப்போது இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த condition வந்து real time applicable. Many projects are assigned to many employees. அது இருக்காது. ஓகேவா? அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போது இங்கே ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு என்டிட்டி செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே கோர்ஸுன்னு ஒரு என்டிட்டி செட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவுமே நம்ம என்ன சொல்லுவோம், many students are assigned to many course, many courses can be assigned to many students. அது பாசிபிளா? நாட் பாசிபிள். ஏன் பாசிபிள் இல்லை? ஒரு செமஸ்டர்னு எடுத்தால் மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8 or 9 சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்க முடியும், இன்க்ளூடிங் லேப். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணுமோ அது மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், எல்லா சப்ஜெக்டையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின் வைக்கிறதுனால அதை தான் நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லணும். இப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், மெனி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அசைன் டு மெனி எம்ப்ளாயீஸ் அண்ட் மெனி எம்ப்ளாயீஸ் ஆர் அசைன் டு மெனி ப்ராஜெக்ட். இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கணும்? ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு வந்து மேக்ஸிமம் 15. இப்போ எம்ப்ளாயிங்கிற என்டிட்டியில் நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து என்டிட்டி செட்டில் ஒரு கன்ஸ்ட்ரெயின் சொல்கிறேன். எனக்கு மினிமம் 3 எம்ப்ளாயீஸ் இருக்கலாம். ஒரு எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில் 3 எம்ப்ளாயீஸ் மினிமம் ஒரு ப்ராஜெக்டில் அசைன் ஆகணும். மேக்ஸிமம் எனக்கு 15 இருக்கலான்னு டினோட் பண்ணுறேன். இது எந்த என்டிட்டி செட்டில்? எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில். அதே மாதிரி நான் ப்ராஜெக்டில் என்ன சொன்னேன், ப்ராஜெக்டில் வந்து நான் ப்ராஜெக்டில் எந்த எம்ப்ளாயும் அசைன் ஆகாமல் இருக்கலாம். அட் த சேம் டைம் மேக்ஸிமம் ஒரு எம்ப்ளாயி வந்து 2 ப்ராஜெக்டில் தான் அசைன் ஆகிருக்கலான்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏன் இங்கே 0 எடுக்கிறேன்? த ரீசன் இஸ், நம்ம கம்பெனிஸ்லாம் பார்த்துப்போம், சில நேரம் எம்ப்ளாயீஸை பெஞ்சில் வச்சுருப்பாங்க, ப்ராஜெக்டில் அசைன் ஆகாட்டி பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் 0ன்னு சொல்கிறேன். இங்கே நான் சப்போஸ் ஒரு எம்ப்ளாயியை வந்து மேக்ஸிமம் 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் அசைன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணுறது தான் வந்து பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த ரிலேஷன் இருக்குது. ஸோ நான் இங்கே டயக்ராம் வரைகிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து ப்ராஜெக்ட்டுங்கிற என்டிட்டி செட்டில் P1, P2, P3 இருக்குது, P4 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி E1, E2, E3, E4. இப்போ வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு என்ன சொல்லணும், இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எம்ப்ளாயிங்கிற மேப்பிங் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மினிமம் 3 எம்ப்ளாயி கொடுத்தா மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும், டேட்டா பேஸில் அக்செப்டன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நான் என்ன கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ப்ராஜெக்டில் 3 எம்ப்ளாயி இருக்கணும், அது மேண்டேட்ரி. மேக்ஸிமம் 15 தான் இருக்கணும். ஸோ 3க்கு கம்மியாக இருந்தால் நான் வந்து இந்த என்ட்ரியவே நான் டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நான் சப்போஸ் இப்போ P3க்கு வெறும் நான் E4 மட்டும் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எனக்கு கன்ஸ்ட்ரெயின் நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் அசைன் பண்ணணும் அப்படின்னா அதில் 3 எம்ப்ளாயீஸாவது இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம். ஓகேவா? இது மினிமம் கோஆர்டினாலிட்டி, இது மேக்ஸிமம் கோஆர்டினாலிட்டி. அதே மாதிரி இங்கே ப்ராஜெக்ட்டுங்கிற என்டிட்டி செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, 0 2
எம்ப்ளாயி வந்து ப்ராஜெக்டில் அசைன் ஆகாமல் இருக்கலாம், ஏன்னா பெஞ்சில் இருந்தால் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே ஆனாலும் மேக்ஸிமமே எவ்வளோ பண்ணலாம், ஒரு எம்ப்ளாயி வந்து 2 ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிலேஷனில் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை எப்படி டினோட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போது P of 0,2 which means either the employee cannot be assigned to any of the project. If assigned, there should be he can be assigned to maximum 2 projects. maximum 2 projectsல வந்து ஒரு எம்ப்ளாயியை அசைன் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நான் இங்கே என்ன சொல்வேன், இங்கேயும் நான் என்ன சொல்வேன், கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து 15 சொல்வேன். ஸோ which means எனக்கு இது இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ஒரு ப்ராஜெக்டில் 3 எம்ப்ளாயீஸ் அது இருக்கணும், மேக்ஸிமம் 15 இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அடுத்தது மேக்ஸிமம் கோஆர்டினாலிட்டி. இட் ஸ்பெசிஃபைஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் என்டிட்டி அக்கரன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ ரிலேஷன்ஷிப். அதாவது மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு எம்ப்ளாயிங்கிற என்டிட்டி, இங்கே என்டிட்டின்னு வருது, என்டிட்டி செட்டு கிடையாது, என்டிட்டி செட்டுக்குள்ளே நமக்கு இருக்கோம் இல்லையா, எம்ப்ளாயீஸ் இருக்கோம் இல்லையா. ஸோ மினிமமாக எனக்கு என்ன சொல்லலாம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 எம்ப்ளாயீஸ் அசைன் பண்ணலாம், மேக்ஸிமமாக எனக்கு 15 அசைன் பண்ணலாம். அதே மாதிரி minimum coordinality specifies the minimum number of times an entity occurrence participating in the relationship. ஸோ இங்கே 3ங்கிறது எனக்கு minimum coordinality. அதே மாதிரி 15ங்கிறது எனக்கு வந்து maximum cardinality. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கோஆர்டினாலிட்டி இன் அ ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நம்ம அந்த டெஃபினிஷன் பார்ப்போம். ஸ்பெசிஃபைஸ் வெதர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பீங் ரிலேட்டட் டு அனதர் என்டிட்டி வயா அ ரிலேஷன்ஷிப் டைப். ஸோ எல்லா என்டிட்டிஸும் எப்படி ஒரு என்டிட்டி செட்டில் இருக்கிற எல்லா என்டிட்டிஸும், அதாவது ப்ராஜெக்ட்டுங்கிற என்டிட்டி செட்டில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு எம்ப்ளாயி என்டிட்டிஸோட, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் 1 to 1 இருக்கலாம், 1 to many இருக்கலாம், இல்லை many to many இருக்கலாம். செகண்ட் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸ்பெசிஃபை த மேக்ஸிமம் அண்ட் minimum number of relationship instances that each entity must possess while participating. இதுதான் வந்து constraints. ஸோ எனக்கு வந்து மினிமம் இவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எனக்கு இவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கலாம் ஒரு ப்ராஜெக்டில். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து மேக்ஸிமமாக எனக்கு என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டில் அசைன் ஆகாமலும் இருக்குது, மேக்ஸிமம் 2 ப்ராஜெக்டில் தான் அசைன் ஆகலாம், மினிமம் அவர் வந்து எந்த ப்ராஜெக்ட்லேயும் அசைன் ஆகாமல் இருக்கலாம், ஏன்னா நம்ம பெஞ்சில் இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நான் என்ன சொன்னேன், இதை எப்படி டினோட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே இப்போ என்ன போட்டோம், P of 0,2 which means எம்ப்ளாயி வந்து 0 projects can be need not be assigned to any projects or maximum 2 projects. அதே மாதிரி எம்ப்ளாயி வந்து அசைன் ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 எம்ப்ளாயீஸ் இருக்கணும் மினிமமாக, மேக்ஸிமம் கோஆர்டினாலிட்டி வந்து 15 இருக்கணும்னு சொன்னோம். இப்போ இது ஒன் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். இன்னொரு ரெப்ரசன்டேஷன் எப்படி அப்படின்னு சொன்னால், சில புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டபுள் ஏரோ போட்டுருவாங்க. டபுள் ஏரோ போட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஏரோ போட்டுக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டபுள் ஏரோ போட்டால் டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ப்ராஜெக்டுக்குள்ளே
P1 P2 P3. இங்கே வந்து E1 E2 E3 E4 E5 அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குள்ளே அசைன் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் இந்த என்டிட்டிஸ் எல்லாருமே வந்து ப்ராஜெக்டில் அசைன் ஆகிருக்காங்க. இங்கே எனக்கு there is no entity which is not assigned to any project, which means இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற என்டிட்டி செட்டில் எனக்கு எவ்வளோ என்டிட்டிஸ் இருக்காங்களோ, என்டிட்டிஸ்னால் நான் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எம்ப்ளாயீஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கேன் வித் த கண்டிஷன் தட் ப்ராஜெக்ட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 3 எம்ப்ளாயீஸ். விச் மீன்ஸ் P1 வந்து 3 எம்ப்ளாயீஸ்க்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். P2 வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு 3 எம்ப்ளாயீஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி P3 என்ன பண்ணியிருக்கேன், இங்கேயும் அசைன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்கிறேன், all the entities in the entity set project are assigned with 3 employees. இப்போ இது இங்கே சப்போஸ் நான் P4ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து P4க்கு வந்து நான் ப்ராஜெக்ட் 4ன்னு கொடுத்துட்டு அங்கே வந்து நான் ரோலே இல்லாமல் அவங்க ப்ராஜெக்ட் 4 வந்து எந்த எம்ப்ளாயீஸ்க்கும் அசைன் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா அது டோட்டல் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. அதே மாதிரி டோட்டல் பார்ட்டிசிபேஷனை வந்து டபுள் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் அது பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். ஏன் இங்கே நான் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணும்போது நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் 3 எம்ப்ளாயீஸ் இருக்கணும்னு சொல்லிட்டேன். பட் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ப்ராஜெக்ட் அசைன் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ எம்ப்ளாயி சப்போஸ் இப்போது இந்த எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில் நான் வந்து சொல்கிறேன், இப்போ நான் இங்கே E5 போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ எனக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ணி எனக்கு வந்து சப்போஸ் E6 E7லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் E6 E7 வந்து எந்த ப்ராஜெக்ட்லேயும் அசைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த என்டிட்டி செட்டில் எனக்கு இருக்கிற எல்லா என்டிட்டிஸுமே ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் இதை நான் வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன்னு சொல்கிறேன். இந்த என்டிட்டி செட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க, அதாவது 4 ப்ராஜெக்ட்ஸுக்கும் நான் எம்ப்ளாயீஸ் அசைன் பண்ணிட்டேன். வேறஸ் இந்த எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில் வந்து யாரும் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்கள நான் எந்த ப்ராஜெக்ட்லேயும் அசைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால், விச் மீன்ஸ் இங்கே இந்த எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில் இருக்கிற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால நான் இது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ அதைத்தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈச் என்டிட்டி in the entity set must participate in the relationship. அதே மாதிரி பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் the entity in the entity set may or may not participate in the relationship. ஏன் அது may or may not, அதுதான் சொன்னேனே. இப்போ 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா எனக்கு 10 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் டேட்டா பேஸில் இருக்கும். பட் அந்த 10 எம்ப்ளாயீஸும் ப்ராஜெக்டில் அசைன் ஆகிருப்பாங்கன்னு எனக்கு என்ன கேரண்டி? எனக்கு கேரண்டி கிடையாது. அதில் சிலவங்க பெஞ்சில் இருப்பாங்க இல்லையா, அவங்க டீட்டெயில்ஸ் என்னமோ என்கிட்ட இருக்கும். பட் அவங்க ப்ராஜெக்டில் அசைன் ஆகாமல் நான் எப்படி அவங்கள டோட்டல் பார்ட்டிசிபேஷனை சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் இதை இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது மினிமம் கோஆர்டினாலிட்டி டெல்ஸ் வெதர் த ரிலேஷன்ஷிப் இஸ் டோட்டல் ஆர் பார்ஷியல். ஸோ நம்ம ப்ராக்கெட்டில் எப்பயுமே போடுவோம் இல்லையா 0, இது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சொன்னேன், அதாவது 2 ப்ராஜெக்ட்ஸ்
ஒரு எம்ப்ளாயிக்கு ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கலாம், மினிமம் 0 அசைன் பண்ணாமல் இருக்கலாம், பண்ணுனா அந்த எம்ப்ளாயியை வந்து 2 ப்ராஜெக்டில் அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொன்னேன். ஸோ இப்போ இதுதான் வந்து மினிமம் கார்டினாலிட்டி, மினிமம் வேல்யூ. அதே மாதிரி எம்ப்ளாயி இதில் நான் என்ன சொன்னேன், அதில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் எம்ப்ளாயி இருந்தால் மினிமம் 3 இருக்கணும், மேக்ஸிமம் 15 இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதில் வந்து மினிமம் கார்டினாலிட்டி 0 அப்படின்னு சொன்னால் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். ஏன் அப்படி சொல்கிறாங்க? 0னா யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்களே. எம்ப்ளாயி வந்து என்ன ஆகும், ப்ராஜெக்டை வந்து எந்த எம்ப்ளாயிக்குமே அசைன் பண்ணாட்டி என்ன ஆகும், அந்த என்டிட்டி செட்டில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் ஆக முடியாது. அதனால தான் அது வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்க. இப்போ குவார்டினாலிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 1 அல்லது 1க்கு மேலே எவ்வளோ நாளும் இருக்கலாம், அதுதான் அர்த்தம். நம்மளோட இது என்ன க்ரைட்டீரியா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன சொன்னேன், ஒரு ப்ராஜெக்டில் வந்து 3 எம்ப்ளாயீஸ் வந்து இருந்தால் 3 எம்ப்ளாயீஸ் அசைன் ஆகணும், அதுதான் கண்டிஷன். நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் 2 எம்ப்ளாயீஸ் அசைன் பண்ணிட்டேன்னு சொன்னால் அது தப்பு. மினிமம்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இப்போ நான் இந்த கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் வந்து ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம். எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ப்ராஜெக்டில் வந்து போட்டுட்டேன்னு தானே அர்த்தம். அதுதான் இது, சரியா. ஸோ அதனால தான் மினிமம் குவார்டினாலிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீக் என்டிட்டி செட், ஸ்ட்ராங் என்டிட்டி செட்னா என்னன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.